கொழும்பில் அண்மையில் வெளிநாட்டு ஊடகவியலாளர்களை சந்தித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இவ்வாண்டு தேசிய அரசாங்கம் கவிழ்க்கப்படும் என்று கூறியிருந்தார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான அரசாங்கம் நிர்வாகம் மற்றும் நாட்டின் அபிவிருத்தி விடயங்களில் தோல்வி அடைந்துள்ளதாகவும் மஹிந்த ராஜபக்ச இதன்போது குறிப்பிட்டிருந்தார். மஹிந்த ராஜபக்சவின் இந்த கருத்துக்களுக்கு நேற்று முன்தினம் பதிலளித்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தாம் ஒரு வாரம் சுவிட்சர்லாந்திற்கு செல்ல உள்ளதாகவும் அதற்குள் ஆட்சி கவிழ்ப்பிற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் இன்று பத்ரமுல்லையில் தனது காரியாலயத்தில் புத்தாண்டு கடமைகளை ஆரம்பித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட மஹிந்த ராஜபக்ச தேசிய அரசாங்கத்தின் நடவடிக்கையால் மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டை பிளவுபடுத்தும் அரசியலமைப்பு அதேபோன்று தனியார் மயமாக்கல் கடந்த 2 வருடங்களாக மேற்கொள்ளப்பட்ட பழிவாங்கல் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றமை, நாட்டின் வளங்களை விற்பனை செய்தல், நாளாந்த வாழ்க்கை செலவு அதிகரிப்பு போன்ற விடயங்கள் நாம் இன்று எதிர்நோக்கியுள்ள நிலைமையின் அடிப்படையில் உயர்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை அனைவரையும் பாதித்துள்ளது. இந்த நிலைமையை மாற்றுவதற்கான காலம் கனிந்துள்ளது என நான் நம்புகின்றேன். ஆட்சியை கவிழ்ப்பதற்கான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்துள்ளோம். அதற்காக மக்களை ஒன்று திரட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளோம். அதே போன்று நாம் ஒன்றை கூற வேண்டும். பின்னாலிருந்து கத்தியால் குத்துபவன் நான் அல்ல, கத்தியால் குத்துவதில்லை. பிரதமர் ரணில் நாட்டில் இருக்கும் காலத்திலேயே ஆட்சி கவிழ்க்கப்படும். பிரதமர் நாட்டில் இல்லாத தருணத்தில் ஆட்சி கவிழ்ப்பை நான் செய்ய போவதில்லை. அவர் நாட்டில் இருக்கும் போதே ஆட்சி கவிழ்க்கப்படும். நேரம் இருக்கிறது தானே, அப்போது பார்த்து கொள்ளலாம். ஜனநாயக முறையிலேயே ஆட்சி கவிழ்க்கப்படும். பார்த்து கொண்டிருங்கள். தற்போது ஒருவர் கலன்றுள்ளார். இன்னும் எத்தனை பேர் கலர்வார்களோ தெரியாது. நாம் நிர்மாணிக்கின்றோம். ஜனாதிபதி அதனை திறந்து வைக்கின்றார். பிரதமர் அதனை விற்கின்றார். நான் இதற்கு முன்னர் கூறிய உதாரணத்தை தான் தற்போது கூறுகின்றேன். பிட்பாக்கெட் அடிப்பவர்களின் நிகழ்ச்சி நிரலே அரசாங்கத்துக்கு காணப்படுகின்றது. திருடன் திருடன் என்று கூச்சலிட்டு கொள்ளையடிக்கும் அரசாங்கமாகவே இது செயற்படுகின்றது.